ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி 8ல் மறந்துட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து இளமை பருவத்தில் எதுவுமே கிடைக்காது. இல்லை அவர் ஜாதகத்துக்கு வந்து முன்னுக்கே வர முடியாது. இல்லைனா 40 வயசுக்கு மேலே 45 வயசுக்கு மேலே தான் அவருக்கு வந்து வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறையா அஸ்ட்ராலஜர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அது வந்து டோட்டலி வந்து ராங். உதாரணத்துக்கு மேலே ஒரு ஜாதகம் கொடுக்குறேன் பாருங்கள். இவர் வந்து கன்னி லக்னம், மீன ராசி, லக்னாதிபதி புதன், ஜீவனஸ்தானாதிபதியும் புதன் தான் 10ஆம் அதிபதி. என்ன பண்ணுறாரு, 8ல் போய் மறைஞ்சிறாரு. 8ஆம் வீடுங்கிறது இந்த லக்னத்துக்கு ரொம்ப ஒரு மோசமான தீய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு தான், செவ்வாயோட வீடு. வீடு கொடுத்த செவ்வாயும் லக்னத்துக்கு 11ல் கடகராசியில் நீசமாயிடுறாரு. அப்போ வீடு கொடுத்தவங்க நீசமாயிட்டா இச்சோ இந்த ஜாதகருக்கு எதுவுமே கிடைக்காது, 10ஆவதுக்கு வந்து லக்னாதிபதி 8ல் மறந்துட்டார், அவருக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? அது டோட்டலி ராங். இந்த ஜாதகருக்கு இப்போ புதன் தசை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த புதன் தசையில் தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா, +2ல் நல்ல மார்க் எடுத்து கவர்மெண்ட் காலேஜில் டிகிரி முடிக்கிறார். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு அரசு வேலையில் இருக்கிறார், டிஎன்பிசிஎல். அப்போ இவருக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எப்படி கிடச்சது? இதே ஜாதகத்தை பாருங்கள், மீன ராசி சொன்னேன் இல்லையா? அந்த மீன ராசியில் உச்ச சுக்கிரனோட சந்திரன் இணைஞ்சு குருவோட பார்வையில் அந்த சந்திரன் இருப்பார். அதனால் இவருக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கிடச்சது. வீடு கொடுத்தவன் நீச்சம், லக்னாதிபதி 8ல் மறைவு, பகை வீட்டில் மறைஞ்சிட்டாரு, அப்போ இந்த பலனே செய்யாது. இது எல்லாத்தையுமே மாட்டின ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னா, அந்த 8ஆம் வீட்டில் பாருங்கள் சூரியன் வந்து உச்சமாக இருப்பார். அப்போ ஒரு கிரகம் வந்து 6, 8, 12ல் மறைஞ்சிட்டா அது அவ்வளோதானா? அப்படிலாம் கிடையாது. அந்த வீட்டில் ஒரு கிரகம் ஆட்சியாக உச்சமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மறைவு ஸ்தானம் வந்து மறைவு ஸ்தானமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது.